எப்ப பாரு அண்ணாச்சி 4 போச்சு 3 போச்சு 5 அது எத்தனை போனா உனக்கு என்னடா நோக்குது? அது எங்க பிரச்சனை? இணையணுமா? நீ யாரா எங்களை இணையன்னு சொல்றது? இதே காங்கிரஸ்காரன் சொல்றான்னு கூட்டணி ஆட்சிதான் அமைப்போம். கேளு, டீல இந்த 4 பேர் கேட்கல, வெக்கமான சூடு வந்தா நீ 4 பேர் அது விவாதம் பண்றா பாப்போம். 4.5 வருஷம் கழிச்சு இப்பதான் தெரியுது உங்களோட ஸ்டாலின். நேற்று வரைக்கும் எவன் கூட இருந்தாரு தெரியும். 9 மணிக்கு போறாரு, அப்படியே உட்கார்ந்து 2 சாப்பாடு அப்படியே ஒரு வேட்டி கட்டிட்டு, வேட்டி கூட போட முடியாது, வேட்டி கட்டிக்கிட்டான். தூக்கத்திலையும் புலம்புறான், நடந்து போனா புலம்புறாரு, சாப்பிட்டா புலம்புறான். பாரதிய ஜனதா கட்சி என்னடா பாரதிய ஜனதா கட்சி? என்ன ஆபத்து? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற 11 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் முதல் நரேந்திர மோடி இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகத்தை திருப்பி பார்த்திருக்கிற வைக்கிட்டிருக்கிற ஒரு தலைவர் நரேந்திர மோடி. இந்த பைத்தியம் சொல்லிட்டுமா, நான் தான் பைத்தியம் அத மாதிரி சொல்லிக்குது. நான் தான் சிறந்த முதலமைச்சர், நான் தான் சிறந்த முதலமைச்சர், நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி திருத்தணும். அம்மா, இந்த பெண்கள் எந்த திட்டங்களை போட்டாலும் பெண்களை மனதில் வச்சுதான் எல்லா திட்டமுமே நிறைவேற்றிருப்பாங்க. மிக்சி, கிரைண்டர், ஃபேன், மாடு எல்லா பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். கர்நாடகா என்ன கொடுத்தான்? அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க, நோட்டு, பேனா, பென்சிலு, காலுக்கு செருப்பு, பேக், 4 ட்ரெஸ், யூனிஃபார்ம், லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க. எதுக்கு? படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றணும், சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல உயர்ந்து வரணும்ன்ற நல்ல நோக்கத்துல இந்த திட்டங்களை நிறைவேற்றினாங்க. கருணாநிதி என்ன கொடுத்தாரு? கலர் டிவி கொடுத்தாரு. கலர் டிவி கொடுத்தோன்னு எல்லாம் அவங்க வீட்டுல பசங்க படிச்சிருவாங்கல்ல, பசங்க படிச்சானோ இல்லையோ குடும்பம் வீணா போச்சு, நாசமா போச்சு. என்ன பாத்தீங்க? மானாட மயிலாட இப்படி குனிஞ்சு பார்த்து. வேற என்ன பாத்தீங்க? அவன் பொண்டாட்டி இவன் இழுத்து போட்டான், இவன் பொண்டாட்டி அவன் இழுத்து போயிட்டான், அவன் இவ்வளவு வச்சிருக்கிறான். இதான் டிவி. கலர் டிவி கொடுத்தோம் கருணாநிதி. அது எல்லாம் சமுதாயத்துக்கு நன்மை உண்டா? என்னாச்சு? கலர் டிவியை கொடுத்துட்டு, கலர் டிவி சும்மா டிவி கொடுத்தா வந்துருமா? அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷன் யாரா கொடுக்குறான்னா சன் டிவி. யாரான்னா கருணாநிதி கொடுக்கும். அந்த கனெக்ஷன் மூலம் வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம். 5 வருஷத்துல 30,000 கோடி 60,000 கோடி சம்பாதிச்சிருக்கலாம். யாரு? ஒரு பக்கம் அந்த டப்பா டிவி 1500 ரூபாய் டிவியை கொடுத்துட்டு வருஷத்துக்கு 5000 கோடி மேல சம்பாதிச்சோம். இதுதான் விஞ்ஞான ரீதியா தொடருது. ஆனா அம்மா தாலி கொடுத்தாங்க, எங்களுக்கு ஏதாவது வருதா? உங்களுக்கு 50,000 கொடுத்தாங்க, எங்களுக்கு 5000 கொடுத்தீங்களா? ஏதாவது நன்மை உண்டா? 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க, 20 கிலோ அரிசி இலவசமா. இந்தியாவிலே இலவசமாக அரிசி கொடுத்த முதல் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா. யாரா கொடுத்தாங்களா? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது இந்த ஆட்சியில? இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில என்ன நடக்குது? இங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் தான் வராரு, எல்லாத்தையும் அள்ளின்னு போயிட்டாரு. நாங்க எவ்வளவு சொன்னோம்? 10 வருஷம் காஞ்சி போய்க்கிறோம் திமுக கார. ஜாக்கிரதை, உஷாராரு. ஏமாந்துட்டா காது மூக்கு எல்லாத்தையும் உருவிட்டானா? என்ன நடந்தது இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில? திமுக ஆட்சியில, ஸ்டாலின் அரசுல என்ன இன்னைக்கு நிலைமை? இன்னைக்கு விலைவாசி என்ன நிலைமை சொல்லுமா? உங்களுக்கு தானே தெரியும் விலைவாசி. 2021, 20, 22 கொரோனா. யாருக்கு? உலகத்திலே புது வியாதி. அதுக்கு நோய்க்கு மருந்து இல்ல, கண்டுபிடிக்கல. எங்கேயுமே உலகமே முடங்கி இருந்தது. வேலைக்கு போக முடியாது, வியாபாரம் இல்ல, தொழிற்சாலை இல்ல, வருமானம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனால் அந்த காலகட்டத்திலையும் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை ஏறாமல் பார்த்துக் கொண்ட முதலமைச்சர், ஏழையுடைய முதலமைச்சர் எடப்பாடியார். எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கிறது. இன்னைக்கு ஸ்டாலினுடைய அரசுல விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் இல்ல. இந்த ஸ்டாலின் அரசுல கேட்டா மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறார், எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறார். இந்த விலைவாசியை கட்டுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா? இது வரைக்கும் பேசிருக்கிறாரா? என்ன செய்யறாங்க? இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காலைல எழுதுகிறாரு, காலைல ஒரு பேண்ட் சட்டை போடுறாரு, கையில் ஒரு மந்திரக்கோள் வச்சுக்கிறாரு, அப்படி 2 தெருவு சுத்தி வராரு, 9 மணிக்கு போறாரு,
அப்படியே உட்கார்ந்து 2 சாப்பாடு அப்படியே ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு, வேட்டி கூட நம்ம போட முடியாது, வேட்டி கட்டிக்கிட்டான், வேட்டியும் கட்ட முடியாது. பாவம், நம்ம அதை குறை சொல்ல வேண்டாம். வேட்டியும் நம்ம முதலமைச்சரால் இப்ப கட்ட முடியல. பேண்ட் போட்டுக்கிறாரு, ரைட், அதை நம்ம மோசம் பண்ண வேண்டாம். பேண்ட் போட்டுக்கிறாரு, ஒரு சட்டையை போட்டுக்கிறாரு, 2 கையை பேண்ட்டுக்குள்ள உள்ள விட்டுக்கிறாரு. என்னதான் கையை உள்ள விட்டுட்டு என்னதான் பண்ணுவாருன்னு தெரியல. அப்படியே வருது, அப்படியே உட்காருது, அப்படியே ஒரு டிவில 2 போட்டோ எடுத்து போட்டுடுறாங்க. திரும்ப மதியானம் வீட்டுக்கு வருது, தூங்குது. திரும்ப சாயந்தரம் இருந்து கோட்டு சுட்டு போடுது. கோட்டு சுட்டு போட்டு எவனா நடிகை இந்த கலை நிகழ்ச்சி, ஆட்டம் பாட்டம், இதை போய் பார்க்கணும். இதுதான் நம்ம முதலமைச்சர் வேலை. இந்த வேலை நடக்குதா? சமூக நீதி என்ன? சமூக நீதி, சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்கிறது? சமூக நீதினா என்ன? அனைவரும் சமம், அனைத்து மதத்தினரும் சமம், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்ல, எல்லோரும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும். உங்க கட்சியில் இருக்குதா? சொல்றார், சத்தியம் எடுத்துக்கிறார், எல்லோரும் சமம், எல்லாரும் சமம். யாரு? இவங்க அப்பா கருணாநிதிக்கு பிறகு இவர் முதலமைச்சர், ஸ்டாலினுக்கு பிறகு இவர் உதயநிதி முதலமைச்சர், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் ஏதாவது நிதி ஒண்ணு வரும். அதான் குட்டி வசவசனுக்கு இத எல்லா நிதி. இவன் குடும்பத்தை தவிர வேற யாரும் முதலமைச்சராக வர முடியாது இந்த திமுக. அப்படி இருக்கின்ற போது உனக்கு சமூக நீதியை பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அண்ணா திமுக எடுத்துக்கோ, நீங்க எடுத்துக்கோ அண்ணா திமுக. எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் யாரையும் அடையாளம் காட்டவில்லை. எம்ஜிஆருக்கு பிறகு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. இன்னைக்கு அம்மாவின் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு யார்? எடப்பாடியார் யார்? இந்த கட்சியில உங்க கிராமத்துல அருணாச்சலம் ஒரு கிளை செயலாளர் படிச்சப்ப அத மாதிரி ஒரு கிளை செயலாளர் கட்சியில முதல் கிளை செயலாளர் கூட கிடையாது, அடிப்படை உறுப்பினர். 73 தான் கிளை செயலாளர், அப்புறம் ஒன்றிய பொறுப்பு, அப்புறம் ஒன்றிய கழக செயலாளர், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர், 89 சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், தலைமை கழக நிர்வாகி, அப்புறம் எம்எல்ஏவும் இல்ல, எம்பியும் இல்ல, கட்சி பதவியுமே இல்ல, எந்த பொறுப்புமே இல்ல, எந்த பொறுப்புமே கிடையாது கட்சியில. மீண்டும் மாவட்ட செயலாளர், 2011 அமைச்சர். இன்றைக்கு அம்மாவின் மறைவிற்கு பிறகு ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் இருந்த எடப்பாடி இந்த கட்சியினுடைய 2.5 கோடி தொண்டர்களுடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. என்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வந்ததோ அன்னைக்கே ஸ்டாலினுக்கு தூக்கம் போச்சு. தூக்கம் இல்ல, தூக்கத்திலையும் புலம்புறான், நடந்து போனா புலம்புறாரு, சாப்பிட்டா புலம்புறான். பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன ஆபத்து? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற 11 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகத்தை திரும்பி பார்த்திருக்கிற வைத்திருக்கிற ஒரு தலைவர் நரேந்திர மோடி. பாகிஸ்தானுக்குள்ளே சென்று அடித்து நொறுக்கிய பிரதம மந்திரி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? பாரதிய ஜனதா பத்தியும் அண்ணா திமுக பத்தியும் மோடியை பத்தியும் பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? என்ன அதிகாரம் இருக்குது உனக்கு? எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி இருக்கும்? இந்த முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும். ஒரு முதலமைச்சர் கொரோனா காலத்துல நம்ம எல்லாம் காப்பாத்தின தூய்மை பணியாளர், ஊர்ல இந்த பச்சை சட்டை போட்டு பணியாற்றுறாங்க பாரு, ஒரு தெருவு இருக்கிறாங்க பாரு. அன்னைக்கு கொரோனா காலத்துல அவங்க தான் பணியாற்றினாங்க, நம்ம உயிரை காப்பாத்தினாங்க. அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர் சென்னையில போராட்டம் பண்றாங்க. எங்க வேலையை நிரந்தரம் பண்ணுங்க, கூலியை கொடுங்க. 10 நாளா போராட்டம் பண்றாங்க. ரிப்பன் மாநில இரவு பகலா. இந்த முதலமைச்சர் என்ன செய்திருக்கணும்? கூட்டு பேசியிருக்கணும், இல்ல சமாதானப்படுத்திருக்கணும். ஆனா என்ன பண்றாரு? அங்க போராட்டம் பண்றாரு. இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ரஜினி படம் கூலி படத்தை உட்காந்து பாக்குறாரு. இந்த இதுல ரூம்ல தீப்பத்தி பிடில் வாசிச்சான் பாரு, பிடில் வாசிக்கிறார், நல்ல பிடில் வாசிக்கிறார். இதுதான் இந்த முதலமைச்சர்.
இப்படிப்பட்ட இந்த அரசு தேவையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, கவர்ச்சி விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறது. 4.5 வருஷம் கழிச்சு இப்பதான் தெரியுது உங்களோட ஸ்டாலின். நேற்று வரைக்கும் எவ கூட இருந்தாலும் தெரியும். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின். நேற்றுல எங்க இருந்தப்பா? ஜெர்மன்ல இருந்த. முந்தானத்து லண்டன்ல இருந்த. அதுக்கு முன்னால பாரிஸ்ல இருந்த. அங்க என்னப்பா பண்ண? எங்க போன? என்ன பண்ண? ஏது செய்த? யாராவது கேக்குறாங்களா? இந்த பத்திரிகைக்காரன் மைக்கு தூக்கி வந்துடுறான். நீங்க டெல்லிக்கு போனீங்களே, என்ன பண்ணீங்க? அங்க போனீங்களே, உட்காந்தீங்களா, குசு விட்டீங்களா? இதெல்லாம் கேக்குறீங்களே. இந்த முதலமைச்சர் போனார வெளிநாட்டுக்கு, தைரியம் இருந்தால், இந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கு தைரியம் இருந்தால் மினிட் டு மினிட் ப்ரோக்ராம்ல வெளியிட சொல்லு. எங்க போன, யார பார்த்த, என்ன பண்ண, என்ன விசாரணை சொல்ல பாப்போம். கேட்க தைரியம் இருக்கிறதா? இன்னைக்கு எங்க கேட்கிறாருல தினகரன் கூட்டணி ஆட்சி தான். இவங்க உட்காந்து 4 பேர், இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. சொல்லுவாங்க தெரியுமா? இந்த 7 மணிக்கு நான் டிவில பாக்கலாம். இந்த விளங்காதவனுக்கு 4 பேர் இருப்பாங்க. பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி உட்காந்து இருப்பாங்க 4 பேர். அவன் தான் எங்களுக்கு பக்கத்துல விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி பேசுவான். ரூம்ல விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி சொல்லுவான். அங்க என்ன நடந்தது தெரியுமா? எனக்கு தெரியும். இவங்கதான் வந்து தடை விட்டார். சொல்லுவேன். அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா, இவரு கால தான் ஊதுனார். யாரு இவங்க பேசுவானுங்க. அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா? கூட்டணி ஆட்சி தான். சரி, அது எங்க கஷ்டம், எங்க பிரச்சனை. நாங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம், கூட்டணி ஆட்சியில் இல்ல என்றது நாங்க பேசுகிறோம். நாங்க உங்களுக்கு எங்கேயா நோவுது, எங்க வலிக்குது நான் கேட்கிறேன். இதே காங்கிரஸ் காரன் சொல்றேன், கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம். உங்களுக்கு மான ஈன சூடு சொல்றோம். இந்த கருணாநிதி ஸ்டாலின் போய் கேட்டு பாப்போம். கேளு, டிவில இந்த 4 பேர் கேட்கல, வெக்கமான சூடு வந்தா நீ 4 பேர் அது விவாதம் பண்றா பாப்போம். விவாதம் பண்ணு, பண்ண மாட்டேன். எப்ப பாரு அண்ணா 4 போச்சு, 3 போச்சு, 5. அது எத்தனை போனா உனக்கு என்னடா நோவுது? அது எங்க பிரச்சனை? நாங்க பாத்துக்கிறோம். இணையணுமா? நீ யாரா எங்களை இணையன்னு சொல்றது? நீக்கப்பட்டவர்கள் கட்சி கிடையாது, கட்சி துரோகத்திற்காக நீக்கப்பட்டவர்கள் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு அடையாளம் தந்ததோ, பதவி கொடுத்ததோ, அழகு பார்த்ததோ, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த துரோகிகளை இந்த கட்சி விட்டு நீக்கிறோம். அவனை நாங்க சேர்க்கணுமா? அதை சேர்க்கணும் சொல்றதுக்கு நீ யாரா? நீ யாரு எங்களுக்கு? அதை நாங்க பாத்துக்கிறோம். இந்த பைத்தியம் சொல்லிட்டுமா, நான் தான் பைத்தியம், நான் தான் பைத்தியம், நான் தான் பைத்தியம். அது மாதிரி சொல்லிக்குது, நான் தான் சிறந்த முதலமைச்சர், நான் தான் சட்டம், நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன்னு இந்த மாதிரி சொல்லிட்டு மக்கள் சொல்லணும், மக்கள் சொல்லணும், பாராட்டணும். இந்த தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு குடும்ப ஆட்சி, ஸ்டாலினுடைய குடும்பத்தை, கருணாநிதி குடும்பத்திலிருந்து இந்த தமிழகத்தை மீட்கப்பட வேண்டும் என்றால், இந்த விலைவாசிகள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும் என்றால், அம்மாவுக்கு கொடுத்த தாலிக்கு தங்கம், லேப்டாப், அப்ப மாடு பஸ் 1500 ரூபாய் பணம், 1500 ரூபாய் 2000 ரூபாய் கூட கொடுப்போம். சொல்லு, பணம் மட்டும் கொடுக்க மாட்டோமா? தாலி மட்டும் கொடுக்க மாட்டோம், பட்டு வேட்டி, பட்டு சட்டை. இவன மாதிரி இந்த கோவணம் கட்டிக்கிற மாதிரி இப்ப கொடுக்குறான் பாரு பொங்கலுக்கு. அது கோவணம் கூட கட்ட முடியாது, அதையும் ஒழுங்கா கொடுக்க மாட்டோம். பொண்ணு வந்து சேம உங்களுக்கு எல்லாம் வேட்டி சேர அது கூட வராது. வரும் ஒரு இந்த பொங்கலுக்கு வரும், இந்த பொங்கலுக்கு எல்லாம் வரும் கொடுத்தானா. ஆனா எங்க முதலமைச்சர் எடப்பாடியார் பட்டு வேட்டி, பட்டு சட்டை 1500 ரூபாய், 2000 ரூபாய், ஒரு பவுன் தங்கம், 50000 ரூபாய் குறைச்சா கொடுக்குறோம். லேப்டாப் கொடுக்குறோம், பையனுக்கு படிக்கிறதுக்கு லேப்டாப் கொடுக்குறோம், சைக்கிள் எல்லாம் தரும். அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றி கொடுப்போம். ஏன்னா அவர் உங்களை மாதிரி ஒரு ஏழை, ஒரு விவசாயம் அவரு. இவ்வளவு மாதிரி வரும்போதே அந்த ட்ரெயின்ல திருவாரூர் வரும்போது ட்ரெயின் ஃபுல்லா தங்க கட்டி எடுத்து வந்தவங்க, ஃபுல்லா தங்கமா எடுத்து வந்து பெரிய கோடீஸ்வரர் இல்ல, சாதாரண ஒரு விவசாயி. இன்னைக்கும் விவசாயம், இன்னைக்கும் ஊர்ல விவசாயம் பண்றாங்க. இன்னைக்கு நாங்களும் சொல்லுவோம், என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க சேலத்துல போய் உட்காந்துருக்கேன், ஏப்பா நிலத்தெல்லாம் பார்க்க வேணாமான்ற. இவ்வளவு வேலையும்
விவசாய பணியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அதாவது அந்த விவசாயியுடைய கஷ்டத்தை உணர்ந்த முதலமைச்சர் எங்களுடைய எடப்பாடியார். ஏழையுடைய கஷ்டத்தை உணர்ந்த முதலமைச்சர் எடப்பாடியார். அவர் வரணுமா? சினிமா நடிகருடைய ஆட்டம் பாட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் வரணுமா? உங்க வீட்டு பணத்தை வச்சுட்டு இளையராஜா விழா எடுக்கிறார். ரொம்ப முக்கியம். நாட்டுல யார் வீட்டு பணம்? கோடிக்கணக்கான பணம். அதுலயும் பாரு விஞ்ஞான ரீதியா அந்த விழாவை நடத்துது. விழா நடத்துறது யார் காசு? உங்க காசு. 50 கோடி 100 கோடி உங்க காசு எடுத்துட்டு அதை யாரும் எடுக்க கூடாது. சன் டிவி மட்டும்தான் எடுக்கணும். வேற யாரும் சன் டிவி, இந்த பாலிமர் டிவியோ புதிய தலைமுறையோ இவங்கெல்லாம் எடுக்க முடியாது. வெறும் சன் டிவி மட்டும்தான் எடுக்கும். சன் டிவி எடுத்து வாரம் போட்டு வாரம் 100 கோடி ரூபாய் சம்பாதிப்போம். யார் வீட்டு பணத்துல? உங்க வீட்டு பணத்துல விழா எடுத்துட்டு அவன் குடும்ப டிவி சன் டிவி அதை நிகழ்ச்சியை பதிவு செய்து வாரம் சன் டிவில போடுவான். அவன் வாரம் 100 கோடி ரூபாய் சம்பாதிப்பான். எப்படி பாரு, எப்படி கலர் டிவி கொடுத்துட்டு சன் டிவி கனெக்ஷன் கொடுத்தான் பாரு. அது மாதிரி இளையராஜா மேல பாசம் எல்லாம் கிடையாது. இளையராஜா ஒரு கருவியை யூஸ் பண்ணிக்கிட்டான் சம்பாதிக்கிறதுக்கு.